இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா மேஜர் வந்து சூர்யா தான் பாசிட்டிவ். ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து நான் வேர்சிட்டிலான ஒரு ஆக்டிங் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சூரியோட ஆக்டிங் வந்து தேட்டரில் பார்க்குறேன். டெக்னிக் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த பிஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த செட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவ்னு வந்தால் சூர்யா, அப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் அந்த சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அந்த செட் ஒர்க்கு, இதெல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நெகட்டிவ் சைடு நம்ம இப்போ வந்தோன்னா மெயினாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். இப்போ நம்ம 300 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் நமக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம படத்துக்கு போகிறோம். ஒரு 3 ஹவர் நம்ம படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த 3 ஹவரை நம்மளால் என்டர்டெயின் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜான படம் தான். பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்கே வரணும். எனக்கும் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்குமே நான் என்னென்ன நோட்டீஸ் பண்ணேன், என்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் சொல்கிறேன். மெயினாக ஒரு லாஜிக் மிஸ்டேக் நான் பார்த்த வரைக்கும் பில்டப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. வில்லனுக்காக இருக்கட்டும், சூர்யாக்காக இருக்கட்டும், ரொம்பவே அதிகமான பில்டப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா என்னடா இவன் நீங்கள் பாகுபலிக்கெல்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் பில்டப்ஸ்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு என்னடா இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாகுபலிக்கு எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா பாகுபலி வேறு மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் என்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் நான் நோட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்தையே 2ஆக வெட்டுறது கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அந்த முதல்ல கூட ஃபைட் பண்ணுறது அது கொஞ்சம் லாஜிக்காக ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் 1070 காட்டும்போது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழ் அவங்க பேசுகிறாங்க. அது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தமிழில் யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தால் நான் கேட்குறேன், அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி தமிழ்ஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்லைனா அந்த பொன்னியின் செல்வன் மாதிரி தூய தமிழில் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ப்ரெசென்ட் போர்ஷனில் வர சீன்ஸ் எல்லாமே லேக் தான் அடிக்குது, ரொம்பவே லேக் அடிக்குது. இந்த சூர்யாவோட கெட்டப் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ப்ரெசென்ட் போர்ஷனாக இருக்கட்டும், பாஸ்ட் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த கெட்டப் வைஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் இவ்வளோ அழகாக இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அது ஒரு விஷயமா இருந்தாலும் காமெடி வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட்டே ஆகலை, ஒரே ஒரு இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இடம் விட்டால் வேறு எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் சாங்ஸ்ன்னு வந்தால் எந்த இடத்துலையும் சாங்ஸே தேவையில்லை, வெறும் படமாகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எந்த சாங்குமே எனக்கு பர்சனலாகவே பிடிக்கல, என்னோடய பர்ஸ்பெக்டிவில் வந்து நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னு வந்தால் தரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த கங்குவா அப்படின்ற வர ஒரு சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங்கெல்லாம் வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீனுக்கு வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. என்ன இந்த படத்தில் பிடிக்காத விஷயம்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை, ஸ்டோரியும் நல்லா இல்லை, அங்கே எடுத்துகிட்டு போன விதமும் நல்லா இல்லை, ப்ளஸ் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூவை நான் சொல்ல போகிறேன். ஏன் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். சப்போஸ் இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க்கு தான். இப்போ ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு எஃபெக்ட் நிறைய போட்டு எடுத்துருக்காங்க, அதனால நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட என்னோட ரேட்டிங் என்ன இந்த படத்துக்குன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6 கொடுப்பேன். ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.